ஹலோ விவாஸ், வாங்க ஒரு சிம்பிளான சமையல் எளிமையாக முடிச்சிடலாம். ஒரு பீக்கங்காய் இருந்தால் போதும். சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி மேல் தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், இந்த மாதிரி நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கின்னு பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அலசிட்டு. இதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் பைத்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ஒரு 4 வெந்தயம் போட்டு ஊற வச்சு கழுவிட்டு இந்த மாதிரி தக்காளி வெங்காயம், அப்புறம் நறுக்கி வச்ச அலசி வச்ச அந்த பீர்க்கங்காய் இதையும் சேர்த்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டா நல்லா குழஞ்சி வரும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நாம் குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்தால் போதும். நல்லா குழைய வெந்துடும். தாளிக்கிறது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். முடிஞ்சால் அதில் ஏதாவது கொட்டை கூட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்களுடைய ஆப்ஷன், அதாவது விருப்பம். நான் இதில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வேக வச்சு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இறக்கிட்டு தான் சேர்த்தேன். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கூட்டுன்னு சொல்லலாம், பொரியல்னு சொல்லலாம்.